திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 12ஆம் பாடல். ஆர்த்த பிறவே துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன்யுவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். 12வது பாட்டில் தோழிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நீராட ஆரம்பிச்சாச்சு. 11வது பாட்டிலேயே சொல்கிறா, பெருமானே உன்னை பற்றி பாடிண்டே நாங்கள்லாம் நீராடின்னு இருக்கோம் அப்படின்னு. இப்போ 12வது பாட்டில் சுவாமிக்காக ஆடிண்டே நீராட போகிறாளாம். ஏன் இந்த ஆடல் அப்படின்னா, ஆர்த்த பிறவித்துயர்கெடனாம் ஆர்த்தாடுங்கிறா. நம்மளை பிடிச்சின்னு இருக்கக்கூடிய பிணியம் என்னது? பிறவி அப்படிங்கிறது நம்மளை பிடிச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு பிணி. அந்த பிறவி பிணி கெடறதுக்காக ஆரவாரம் பண்ணிண்டே ஆடின்னு இருக்கோம் அப்படிங்கிறா. அதாவது பிணி அப்படிங்கிறது நமக்கு உடம்புலையும் வரும் மனசுலையும் வரும். அதை தவிர இந்த பிறவி அப்படிங்கிறதும் ஒரு பிணி தானா. மனசில் வரக்கூடிய பிணியும் நமக்கு தெரியும், உடம்புல வரக்கூடிய பிணியும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிறவி பிணி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் திருவாசகம் ஆரம்பத்தில் சிவபுராணத்திலேயே மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருப்பார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் அப்படின்பர். இந்த பிறவி அப்படிங்கிறது எவ்வளவு பிறவி வந்திருக்கு நமக்கு அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிறவி நம்ம எடுத்திருக்கோம், இதுக்கப்புறம் நமக்கு எத்தனை பிறவிகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அது ஒரு பிணி தான். ஏன் பிறவிங்கிறது பிணியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த பிறவியில் நமக்கு சுவாமியை பற்றி வழிபடக்கூடிய ஒரு விஷயம் தெரியாட்டி போயிடுத்துன்னா அது ஒரு பிணியான பிறவி தான். அது இத்தனை பிறவிகள் சொன்னார் இல்லையா? அத்தனை பிறவிகள்லையும் ஒரு பூச்சியாக இருந்தாலும் சுவாமியை பற்றி நமக்கு ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிறவி பிணியாக இருக்காது. அதுவே மனுஷாளா பிறந்தா கூட சுவாமியை பற்றி அறியக்கூடிய ஒரு தன்மை படைச்சு இருந்தா கூட, ஆனால் சுவாமியை அறியாமல் விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த மனுஷ பிறவியும் பிணியான பிறவி தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிணின்னு சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லா மனுஷாளுக்கும் சுவாமியை பற்றின ஒரு விஷயத்தில் ஈடுபாடு வருது அப்படிங்கிறது அது அவனுடைய சித்தம். அதுவும் அவரே சொல்லியிருக்கார் இல்லையா? அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மனுஷப்பிறவியாக இருந்தாலும் சுவாமி கிட்ட ஒரு பக்தி வரக்கூடிய பிறவியாக கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலும் சுவாமிக்காக பாடக்கூடிய ஒரு பிறவியாக கிடைக்கணும், சுவாமிக்காக ஆடக்கூடிய ஒரு பிறவியாக கிடைக்கணும். ஆடல் அப்படின்னு சொல்கிறதும் சுவாமிக்காக மட்டும்தான் அந்த ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கணும். அதேதான் எந்த விஷயம் நம்ம பண்ணினாலும் அது இறைவனுக்காக அப்படின்னு பண்ணினோன்னா அதனுடைய பலன் வேற. இறைவனை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம், நம்மளுடைய இடத்துலேருந்து பிரிஞ்சு இந்த இடத்துக்கு பூமிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இறைவனை அடையணும், நம்மளோட இறைவனை நம்மளோட இடத்த அடையணுங்கிற ஒரு தாப்பத்தில் இறைவனுக்காக இறைவனை நோக்கி ஆடக்கூடிய ஆட்டம் தான் ஆடல் அப்படின்னு சொல்கிறது. அதனால அந்த ஆடல் அப்படிங்கிறது இந்த பிறவி பிணியை போக்குமா. அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த பிறவி அப்படிங்கிற நோய் வேண்டாம், அது கெட்டு போயிடணும்
கெட்டு போயிடுத்துனா அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஒரு பொருள் கெட்டு போயிடுது அப்படின்னா அந்த பொருளை நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த பிறவி கெட அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார் மாணிக்க வாசகர். அது கெட்டு போயிடுத்துனா திருப்பி வரவே வராது இல்லையா? இந்த பிறவி அப்படிங்கிறது நம்மளோட பிறவிங்கிறது கெட்டே போயிடுது அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு பிறவி அப்படிங்கிறது வராது. அப்படி அந்த பிறவி கெட்டு போகணும்னு சொன்னால் சுவாமிக்காக ஆடணுங்கிறார். அந்த ஆடல் சுவாமிக்காக நம்ம நிச்சயமாக ஆடணும். அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த பிறவி பிணி வேண்டான்னு நினைக்கிறோமோ அவெல்லாம் சுவாமிக்காக நிச்சயமாக வெக்கத்தை விட்டு ஆடணும். ஆடிட்டோன்னா நமக்கு அந்த கைலாசங்கிற பதவி நிரந்தரமாக கிடைக்கும். அப்படி இந்த தோழிகள் எல்லாரும் சேர்ந்து ஆடின்னு இருக்கா. தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். யாருக்காக ஆடுறா? நல்ல சுத்தனாக இருக்கக்கூடிய தீர்த்தன் அப்படிங்கிறா. இவ ஆடக்கூடியதும் தீர்த்தத்தில், அந்த ஜலத்தில், குளிக்கக்கூடிய ஜலத்தில் ஆடுறா. அப்படி ஆடக்கூடிய ஜலமாகவும் அவனே இருக்கானாம். அவனே ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்த்தனாகவும் இருக்கான். தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். அந்த தில்லைன்னு சொல்லக்கூடிய அம்பலம்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்தில் அக்னியை வச்சு கொண்டு ஆடக்கூடிய பெருமானுக்காக ஆடுறாளாம். அந்த அக்னி என்னதான்? நமக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடிய ஞானாக்னியாம். ஞானாக்னியை கையில் வச்சுண்டு ஆடக்கூடிய அந்த கூத்த பெருமானுக்காக ஆடின்னு இருக்கோம். கூத்தன் அப்படிப்பட்ட பெருமான் இவ்வானும் குவலையுமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. அவன் என்ன பண்ணுறான்னா, வானுலகம்னு சொல்லக்கூடிய அந்த மேலுலகத்திலையும் சரி, இந்த பூலோகம் குவலயம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பூலோகத்திலையும் சரி, எல்லோவும் எல்லா இடத்துலையும் அவனுடைய ஐந்தொழில்னு சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு இந்த 5 விஷயத்தையும் பண்ணின்னு இருக்கானாம். அதுதான் அவன் விளையாடின்னு இருக்கான். போன 11வது பாட்டிலேயே அவள் அப்படி சொன்னா இல்லையா? அதே தான் இங்கேயும். அவனுக்கு விளையாட்டு அப்படிங்கிறது நம்மளெல்லாம் காக்கிறது, நம்மளை படைக்கிறது, இதே வேலையாக தான் அவன் வச்சுட்டு இருக்கான். வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப. அப்படிப்பட்ட ஒரு பெருமானுடைய ஒரு புகழ பேசிண்டே இந்த கையில் போட்டுன்னு இருக்கக்கூடிய வளைகளோட சத்தத்தோட, இந்த வளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே இறைவனுக்காக நம்ம அலங்காரம் பண்ணின்னு இருக்கோங்கிற எண்ணம் இருக்கணும். முதல்ல நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்காகத்தான் நம்ம நிச்சயமாக அலங்காரங்கிறது நம்ம பண்ணிப்போம் இல்லையா? நார்மலாகவே அலங்காரம் பண்ண பிடிக்கும் பெண்களுக்கு ஸ்பெஷலாக. அதுலேயும் நம்மளை பிடிச்சவாளுக்காக நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக அலங்காரம் பண்ணிப்போம் இல்லையா? ஆனால் இந்த பூலோகத்தில் நம்மளை பிடிச்சி இருக்கா இல்லையா, அவளை விட அத்தனை நேசமும் பாசமும் நம்ம மேலே வச்சுட்டு இருக்கக்கூடியது சிவபெருமானாம். அதனால் நம்ம பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு அலங்காரமும் ஈசனுக்காக இருக்கணும், அவனுக்காக இருக்கணும். நம்ம அவனுக்காக அழகுபடுத்திக்கணும் நம்மளை. நம்ம அவன் நம்மளை எப்படி வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அலங்காரம் பண்ணிட்டு, உன்னோட அருளால் நான் சௌக்கியமாக இருக்கேன் பெருமானே, எப்படி இருக்கேன் பாரு, எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கேன் பாரு, அழகாக இருக்கேனா அப்படின்னு நம்ம சிவபெருமான் கூட நம்ம உரையாடணுமே தவிர, மற்றபடி இந்த நேசம் பாசம் அப்படிங்கிறது எல்லாம் மனுஷாள்கிட்ட நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிலையாக ஒரே தன்மையோட நம்ம என்ன பண்ணாலும் ஒரே தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அன்புன்னு சொல்லும் பொழுது அது ஈசனை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஈசனோட புகழை பாடிண்டு இந்த வளைகள்லாம் ஒலிக்க செய்து வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய, வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய ஒட்டியானங்கள்லாம் போட்டுருக்காளாம். அந்த ஒட்டியானங்களில் இருக்கக்கூடிய முத்துக்களோடைய சத்தங்கள் ஆரவாரம் பண்ணிண்டு அணிகுழல் மேல் வண்டார்ப்ப. இந்த குழல்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய கூந்தல், அதில் அணிகலன்லாம் அணிஞ்சுட்டு இருக்கா. கூந்தலில் அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா. அதுக்கு மேலே இந்த வண்டுகள்லாம் மொய்க்கிறதான்.
அந்த குழல் மேலே. ஏன்னா குழலில் பூ வச்சுருப்பா இல்லையா, அந்த பூக்காக அந்த வண்டுகள் வரும் இல்லையா, அப்படி அந்த வண்டுகள்லாம் சூழ்ந்து. இன்னொன்று சொல்லலாம், இந்த பொய்கைக்காக வண்டார்ப்பன்னு சொல்லலாம். போன பாட்டில் சொல்லும் பொழுது வண்டுகள் மொய்க்கக்கூடிய பொய்கை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாட்டில் இந்த குழல்கள் பெண்களுடைய இந்த கூந்தல் மேலேயும் அந்த வண்டுகள் மொய்க்கிறது, அந்த பொய்கையில் வண்டுகள் மொய்க்கிறது. பொய்கையில் வண்டுகள் மொய்க்கிறதுனால அந்த கூந்தலுக்கும் வருது அந்த வண்டுகள். அப்படி இருக்கக்கூடிய பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். புஷ்பங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த பொய்கையில் மூழ்கி நம்மை உடைய பெருமானுடைய பொற்பாதத்தை வணங்கி அப்படிங்கிறா. நம்மை உடைய பெருமான், அதாவது பெருமானுக்கே அடியார்களால் தான் பெருமை இல்லையா. சாதாரண ஒரு தலத்துக்கும் பாடல் பெற்ற தலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. பாடல் பெற்றதுனால அது சிறப்பு, அடியார்கள் பாடினதுனால அந்த தலத்துக்கு சிறப்பு, அந்த தலத்து பெருமானுக்கு சிறப்பு. அப்படி நம்மை உடைய பிரான் அப்படிங்கிறா. நம்மை உடைய பிரானுடைய அந்த தங்கமயமான பாதத்தை வணங்கிண்டு இந்த சுனை நீர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நீர்நிலையில் நீ மூழ்கி ஸ்நானம் பண்ணு அப்படின்னு இந்த தோழி மற்ற தோழிகளுக்கெல்லாம் சொல்கிறா. எல்லா தோழிகளும் சேர்ந்து தான் சுவாமியை பற்றி பேசிண்டே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அதில் ஒரு தோழி இந்த மாதிரி சுவாமியை பற்றின ஒரு புகழை பாடி மற்ற தோழிகளுக்கு சொல்கிறா. 13வது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.